Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video, 10th standard Maths chapter 3 algebra example 3.47 உடைய solution எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். क्वेश्चन வந்து வர்ஷிகா drew 6 circles with different sizes. வர்ஷிகா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா 6 circles ஒரு சைஸ் different sizesல அவங்க வந்து அந்த சர்க்கிளை வந்து வரையறாங்க. இதே மாதிரி ஒரு 6 சர்க்கிள்னு வெச்சுப்போம். Draw a graph for the relationship. ஒரு graph ஒன்று வரையணும், ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணணும் between diameter and circumference. எதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கணுன்னா டயாமீட்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் பார்க்கணுன்றாங்க. அப்ராக்சிமேட்டாக பாருங்கள். Of each circle as shown in the table, use it to find the circumference of the circle when its diameter is 6. ஸோ இங்கே டேபிளில் கொடுத்துருக்க மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டயாமீட்டருக்கும் ஒரு சர்க்கிளை வந்து வரைகிறாங்க. இப்போ ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு டயாமீட்டர் கிடைக்கும். இப்போ சர்க்கிளோட டயாமீட்டர் கம்மியாக இருக்கும் போது சர்க்கிளோடைய சைஸ் சர்க்கம்ஃபரன்ஸும் கம்மியாக இருக்கும். சர்க்கிளோடைய டயாமீட்டர் அதிகமாகும் போது சர்க்கம்ஃபரன்ஸும் அதிகமாகும். சரி, டயாமீட்டர்னால் என்ன? ரேடியஸ். இந்த ரேடியஸ்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ். டயாமீட்டர்ன்றது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது தான் டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்க்கிளோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சர்க்கிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம்? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு பொருளிஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2 × πr நமக்கு தெரியும். இப்போ டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்க்கம்ஃபரன்ஸும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே டயாமீட்டரை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டயாமீட்டர் 1 இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் 3.1 இருக்குது. டயாமீட்டர் 2 ஆகும்போது இது 6.2 மாறுது. 3 இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் 9.3. சிமிலர்லி இப்போ பார்த்தோம்னா இந்த ஓவரால் டேபிளில் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆக இந்த சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து என்ன வேரியேஷன் நம்ம பார்ப்போம்? டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது. இன்கேஸ் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகி சர்க்கம்ஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன். பட் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்போவுமே சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ இந்த இடத்துல டயாமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது டைரக்ட் வேரியேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டை இங்கே நம்ம கொடுக்கணும். இது டைரக்ட் வேரியேஷனா இல்லையா, எதனால் நீங்கள் டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டேபிள் கொடுத்துருக்காங்களா? அதனால் ஃப்ரம் த டேபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ், ஆல்சோ ஒய்யும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் எ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத நம்ம சொல்லிடணும். இது டைரக்ட் வேரியேஷன்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இட் இஸ் ஏ டைரக்ட் வேரியேஷன் சொல்லியாச்சு. இப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, அந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதணும்ல. லெட் அதை வந்து என்னென்னு பண்ணணும்னா லெட் y இஸ் ஈக்குவல் டு kx. டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் y ஈக்குவல் டு kx, இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் y ஈக்குவல் டு k × 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். இந்த டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபுல் ப்ரூஃப் வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இன்ட்ரொடக்ஷன் டு கிராஃப் வேரியேஷன் சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். லெட் y இஸ் ஈக்குவல் டு k × x அப்படின்றது தான் டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். அண்ட் இந்த இடத்துல நம்ம k அப்படின்றது என்ன? ப்ரொபோர்ஷனாலிட்டி, வேர் k இஸ் a constant. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. k is a constant proportionality. இப்போ அவங்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா டயாமீட்டர் 6 இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ டயாமீட்டர் 6 இருக்கப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நவ் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் இந்த டேபிளில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கேவை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. கே எல்லாத்துக்கும் காமனாக ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை வந்து அந்த ப்ரூஃபில் எடுத்துகிட்டு வரணும். வந்து ஒய்ன்றது என்ன? கேவையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி வேணும். கே இஸ் எ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இந்த கேன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய்யை கண்டுபிடிக்கணுங்களா? இந்த ஒய் வேணும்னா இந்த கேவையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூவும் வேணும், கேவோட வேல்யூவும் வேணும். இங்கே எக்ஸுன்றது நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க, நான் ஒய்யை தான் ஃபைன் பண்ணணும். இப்போ எக்ஸோடைய வேல்யூவும் கேவோட வேல்யூவும் இருந்தால் நம்ம ஒய்யை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ கேவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம், எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து கே மட்டும் வேணும்னா கே இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதுவோம். எந்தெந்த இடத்துல எக்ஸ் வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூஸ் எல்லாம் போட்டு ஓவராலாக டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டேபிளில் எடுத்துப்போம். டயாமீட்டர் 1 இருந்தால் சர்க்கியூம்ஃபரன்ஸ் வந்து ஒய், இது எக்ஸு, இது ஒய்யோடைய வேல்யூ. இப்போ நம்ம ஒய் பை எக்ஸ் போடணும்ல. ஃபஸ்ட்டு ஒனுக்கு இந்த 3.1 டிவைடட் பை 1, ரெண்டாவது ஒய் டிவைடட் பை எக்ஸ்னும் போது 6.2 டிவைடட் பை 2, தேர்ட் ஒனுக்கு என்ன 9.3 டிவைடட் பை 3, 9.3 டிவைடட் பை 3, ஃபோர்த் ஒன் என்ன 12.4 டிவைடட் பை 4, அண்ட் ஃபிஃப்த் ஒன் 15.5 டிவைடட் பை 4. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம், நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 3.1 1ஆல் டிவைட் பண்ணுறோம், ஸோ 3.1 தான். இந்த 2வை கேன்சல் பண்ணோம்னா இங்கேயும் 3.1, இங்கே 3ஆல் 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 1s are 4, 4 3s are 12, 4 1s are 4, and 4 இந்த இடத்துல 5. ஸோ நோ, ஐ மேட் a mistake here, இந்த இடத்துல 5 வரும். ஸோ 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும், 5 3s are 15 and 5 1s are 5. இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டின்றது என்னென்னு வந்திருக்கு, ஓவராலாகவே 3.1 அப்படின்றது நமக்கு கேவோடைய வேல்யூ ஈக்குவல் டு 3.1, கேவோட வேல்யூ 3.1 வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு இங்கே இடத்துல எக்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் when its diameter is 6. டயாமீட்டர் 6ஆக இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. டயாமீட்டர்ன்றது என்ன, 6ங்களா. இஃப் டயாமீட்டர் எக்ஸ் அப்படின்றது 6ஆக இருந்ததுன்னா இது சென்டிமீட்டரில் இருக்குது, தென் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ரைட்டுங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது இங்கே ஒய், இது எவ்வளோ சென்டிமீட்டராக இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து எக்ஸு, எக்ஸு வந்து 6 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்றது நமக்கு 3.1 தெரியும். அண்ட் இந்த டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். நம்ம இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஒய்யை ஃபைண்ட் பண்ணோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸுங்களா. இப்போ ஒய் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 3.1 இன்ட்டு எக்ஸோடைய வேல்யூ 6ன்னு கொடுங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 1s are 6, 6 3s are 18, ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது 18.6 சென்டிமீட்டர் தான் இங்கே நமக்கு ஒய்யோடைய வேல்யூ. ஒய்யோட வேல்யூ 18.6. அண்ட் இதே மாதிரி இதை என்ன பண்ணணும்னா, we have to prove it in the graph. கிராஃபில் நம்ம பார்க்குறது என்ன, டைரக்ட் வேரியேஷன், கிராஃபோடைய டைரக்ட் வேரியேஷன் பார்க்குறோம். இந்த டைரக்ட் வேரியேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃபில் வந்து ப்ரூஃப் பண்ணணும். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அலாட் பண்ணுங்கள். இங்கே 1 எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் வந்து 3.1, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 3 இங்கே இருக்குது. நான் வந்து ரேஷியோ எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கேலுன்றது எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர். நீங்கள் கிராஃபில் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வந்து நீங்கள் அதை வந்து டினோட் பண்ணிக்கலாம், அதை வந்து மார்க் பண்ணலாம், சரிங்களா. 1க்கு நமக்கு 3.1 வந்து மார்க் பண்ணால் இங்கே 1 இருக்குது, 1க்கு 3.1, இந்த 1 இங்கே இருக்குது, 3.1 இந்த இடத்துல வரும், ரைட்டுங்களா. இது வந்து 1, 3.1. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 3.1. அண்டு 2க்கு 6.2. ஸோ 2 யூசிங் ஸ்கேல் 2க்கு என்ன வேணும் நமக்கு 6.2, 2க்கு இங்கே 6 இருக்குது, 6.2ன்றது இந்த இடத்துல வரும். ஸோ 2, 6.2. அண்டு 3 9.3, 3 இங்கே இருக்குது, 3க்கு 9.3 வேணும். ஸோ 9 இங்கே இருக்குது, 9.3ன்றது ஒரு இந்த இடத்துல வருதுன்னு வச்சுப்போம். 9.3, 3, 9.3 அண்ட் 4, 12.5, 4, 12.4, 12.4 அப்படின்றது இந்த இடத்துல வரும், 12.4. சிமிலர்லி 4, 12.4, 5, 15.5, 5ன்றது இங்கே இருக்குது, 15.5, 15.5 இங்கே வரும், இந்த இடத்துல 15.5, 5, 15.5. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா 6க்கு நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ கிராஃபில் இந்த இடத்துல இருந்து தான் இங்கே பாயிண்ட் வந்து போகும். எப்போவுமே ஒரு டைரக்ட் வேரியேஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் அட் 0, 0லேருந்து ஆக்சிஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதுவே இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றது நமக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் இப்படி வளைஞ்சா மாதிரி வரும். இந்த இடத்துல டைரக்ட் வேரியேஷன் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கிராஃபில் வந்து மார்க் பண்ணும்போது எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஃபைனலாக நீங்கள் எங்கே செக் பண்ணோன்னா இந்த 6ன்றது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஸ்கேலில் இருந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது இந்த பாயிண்ட் லே பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் பாயிண்ட் எங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 18.6ல் வந்து கனெக்ட் ஆகும். கரெக்டாக இங்கே 18.6, இந்த பாயிண்ட் 18.6க்கு கரெக்டாக ஒய் ஆக்சிஸில் அது வந்து கனெக்ட் ஆகும். அப்போ வந்து 6 இருக்கும்போது, அதாவது டயாமீட்டர் 6 இருக்கும்போது அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 18.6ஆக இருக்கும்.
இதுதான் இப்படி ஃபைண்ட் பண்ணுறது தான். இது டைரக்ட் வேரியேஷனுக்கான கிராஃபை வந்து இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன டேட்டான்னு எழுதிக்கிங்க, அது டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்டைரக்ட் வேரியேஷனாக ஃபைண்ட் பண்ணி அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா டைரக்ட் வேரியேஷனோட எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை போட்டு இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி உங்களை என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதில் அந்த வேல்யூவையும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியும் சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒய்யை ஃபைண்ட் பண்ணிவிட்டு கிராஃபில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு 18.6லேயே கனெக்ட் ஆகும். தட்ஸ் இட். தேங்க்யூ.